பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அவமதிக்கும் வகையில் அவ்வப்போது ஊடகங்களில் வெளியிடப்படும் செய்திகளும் கட்டுரைகளும் பெரும் சர்ச்சைகளை கிளப்புவதும் பின்னர் முஸ்லிம் உலகம் அவற்றுக்கெதிராக போர்க்கொடி தூக்குவதும் அடிக்கடி நடக்கின்ற ஒன்றுதான். மேற்கத்திய நாடுகளில் தான் இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் இவ்வாறான ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். ஆனால் மேற்கத்திய ஊடகங்களுக்கும் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கும் சற்றும் சளைக்காத வகையில் இலங்கையிலும் அவ்வாறானதொரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பது இலங்கை முஸ்லிம்களை கொதிப்படைய செய்திருக்கின்றது. கடந்த 1000 வருட காலமாக இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஒழுக்க ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பிற சமூகங்களுக்கு முன்மாதிரி மிக்கவர்களாகவே இருந்து வந்துள்ளனர். ஆனால் இவ்வாறு பேணி காத்து வந்த கண்ணியத்திற்கு ஒரு சாவுமணியாக அமைமோர் விடயம் மேற்கத்திய மற்றும் அமெரிக்க பின்னணியுடன் அண்மையில் அரங்கேறி இருப்பது துளியேனும் ஈமானுள்ள எந்த முஸ்லிமாலும் தாங்க முடியாத வரலாற்று துரோகமாகும். கடந்த ஜூன் மாதம் இலங்கையின் பிரபல பாடகரும் தயாரிப்பாளருமான இராஜ் வீரரத்தினவினால் வெளியிடப்பட்டுள்ள சித்தி மணிலா எனும் தலைப்பிலான சிங்கள வீடியோ இசை தொகுப்பில் அடங்கியுள்ள ஒரு பாடல் காட்சியானது இலங்கை முஸ்லிம்களையும் குறிப்பாக இஸ்லாத்தையும் அவமதிக்கும் விதத்தில் அமைந்திருப்பதுடன் இலங்கை முஸ்லிம்கள் பற்றிய தவறான புரிந்துணர்வையும் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அவமதிக்கும் வகையில் ஒரு பாடல் காட்சி அல்லது கலை வடிவம் வெளிவருவது இதுவே முதன்முறையாகும். இலங்கை முஸ்லிம்கள் தொடர்பில் ஏனைய இன மக்கள் நல்ல அபிப்பிராயங்களை கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அதனை சீர்குலைக்கும் வகையில் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டிருக்கும் இப்பாடல் குறித்து கவனம் எடுக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். Kembalilah. Itu saja sayangku. Terima kasih.
இந்த பாடலை உருவாக்கியவரான இராஜ் வீரரத்ன அமெரிக்க பின்னணியை கொண்டவர் எனவும், அந்த வகையில் சில தீய சக்திகளின் தூண்டுதலின் பேரிலேயே இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிராக இவ்வாறானதொரு பாடல் தொகுப்பை வெளியிட்டிருக்க வேண்டும் எனவும் சந்தேகம் வெளியிடப்படுகின்றது. பௌத்தர்களும் முஸ்லிம்களும் சிநேகபூர்வமாக வாழும் இந்நாட்டில் சிங்கள மொழி என்ற போர்வையில் இராஜ் வீரரத்ன போன்ற சில புல்லுருவிகள் பொதுவாக இலங்கை மக்களின் கலாசாரத்தையும் குறிப்பாக முஸ்லிம் மக்களின் தனித்துவத்தையும் சீர்குலைக்கும் இப்பாதக செயலுக்காக உரியவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பதானது காலத்தின் கட்டாயமாகும். முஸ்லிம் யுவதிகள் ஒழுக்கமற்றவர்களாகவும் முஸ்லிம் இளைஞர்கள் பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர்களாகவும் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். அல்லாஹ்வின் இல்லத்தை நோக்கி அழைக்கும் புனித அதான் ஒலி இங்கு தவறான காதல் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் ஒரு பாடலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்துடன் ஒரு இறை இல்லமும் இதன் காட்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்லாத்தின் கண்ணியத்தின் சின்னமாக மதிக்கப்படும் பெண்கள் பாதாள உலகை போஷிப்பவர்களாகவும் எளிதில் காதல் வயப்படுபவர்களாகவும் உயிரிலும் மேலான மார்க்கத்தை அற்பத்தனமான காதலுக்காக உதறித் தள்ளுபவர்களாகவும் சித்தரிக்கப்படுவது வேதனைக்குரிய விடயமாகும். அதைவிடவும் கொடுமை, போற்றி காக்க வேண்டிய தகப்பனை கூட்டிக் கொடுக்கும் மாமாவாக காட்டியிருப்பது வெந்த புண்ணில் வேரை பாய்ச்சுவதற்கொப்பானதாகும். இஸ்லாத்தின் புனிதத்தன்மை பேணப்பட வேண்டிய பள்ளிவாசல் இஸ்லாத்தை நாசப்படுத்துவதற்கான களமாக பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சமாதானத்திற்கான பாடல் என்ற மாயையை காட்டி பள்ளிவாசல் நிர்வாகிகளை ஏமாற்றி ஓர் நாசகார செயல் அரங்கேற்றப்பட்டுள்ளது. அரையாண்டுகள் கழிந்தும் எதுவித எதிர் நடவடிக்கையும் காணப்படாதிருப்பது எமது உம்மத் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதற்கானதோர் எடுத்துக்காட்டா அல்லது முஸ்லிம் தலைவர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்துபவர்களின் இயலாமையா? ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அவரவர் பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவர். இன்று எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் இந்நாட்டில் இருக்கின்றன. இஸ்லாத்தின் கிளை அம்சங்களை தூக்கி பிடித்து அதற்காக அடித்துக் கொள்ளும் நிலையை விட்டு இஸ்லாத்தின் அடிப்படையே ஆட்டங்காண வைக்கும் இந்நிகழ்விற்காக எதுவித நடவடிக்கைகளையும் எடுக்க மாட்டார்களா? பகைமை மறந்து முரண்பாட்டிற்குள் உடன்பாடு கண்டு ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தை காக்கும் நேரம் இன்னும் வரவில்லையா? இதோ உங்களின் கவனத்திற்கு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் இப்பாதகச் செயலை எதிர்த்து இம்மார்க்கத்தை பாதுகாக்கும் பணியில் வெறுமனே நீங்கள் கைகட்டி நிற்கும் பார்வையாளரா அல்லது பணியில் உழைக்க தயாராகும் பங்காளியா? வெறுமனே கைகட்டி நிற்கும் பார்வையாளரா அல்லது இப்பணியில் உழைக்க தயாராகும் பங்காளியா? வஸ்ஸலாம்.